இந்த வீடியோவில் பிட்காயின் எத்திரியம் இது ரெண்டுத்துக்கான ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பயங்கரமாக வந்து க்ரீனாக மாறி மேலே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இதே நேரத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட் ஒன்று மேலே இல்லைனா பயங்கரமாக கீழே வந்து விழுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ அது என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நம்ம வந்து பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேட்டர்னுடைய கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட் பேட்ச் வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பேட்ச் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இது நீங்கள் டெலகிராமில் இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன். ஸோ ரெண்டாவது பேட்சுமே பார்த்திங்கன்னா இப்போ லிமிட்டடாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேபி இன்றைக்கில் நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேபி மண்டே தான் திரும்ப நமக்கு ரீஸ்டாக் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட் பண்ணுவோம், இல்லைனா வந்து மேபி லேட் ஆகிடும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லிமிட்டடாக தான் வந்து இருக்குது. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் ஒரு சில மிஸ்டேக் மட்டும் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நீங்கள் அட்ரஸ் போடுறீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக போட மாட்டீங்க, ஏரியா பேரை கரெக்டாக சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால பார்த்திங்கன்னா ஆர்டர் ரிட்டன் வந்து மாறி போய்கிட்டு இருக்கு. ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களோட ஆர்டரோட அப்டேட்ஸ் எல்லாமே இனிமேல் வாட்ஸ்அப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுலேயுமே நான் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தனியாக பே பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் இனிமேல் அதுக்கான ஒரு மெசேஜுக்கான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இனி எனக்கு யாரும் மெயில் பண்ணி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்புறேன். மறக்காமல் உங்களோட மெயில் ஐடியை வந்து கொடுங்க. நிறைய பேர் அது கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த லிங்கே வந்து ட்ராக்கிங் லிங்கே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கொடுக்க மாட்டீங்க. அதனால் உங்களோட லிங்க் வரது கிடையாது. ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த பேஜுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன நடக்கும் மார்க்கெட்டோடைய அடுத்த கட்டமும் அப்படின்றத பற்றி நம்ம அதில் பேசியிருந்திருப்போம். அப்போது இதெல்லாம் வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்கெச் பண்ணி காமிச்சிருப்பேன். இங்கே ஹோல்டு பண்ணிச்சுன்னா மேலே மூவ் ஆகும். ஒரு வேளை இந்த இடத்துல ஹோல்டு ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து எங்கே போகும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஒரு டெம்பரவரி மூவாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணாத மாதிரியே தான் வந்து காமிச்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரீக்ளைம் வந்து பண்ணியிருக்கும். இதோ நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். அந்த 2 லைன் நம்ம வரைஞ்ச இடம் இதுதான். ஸோ கீழே தான் பார்த்திங்கன்னா 83 அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேசஸாக வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த இடத்த உடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகுன்றது. ஆனால் முன்கூட்டியே இங்கே வந்து எடுத்தாங்க. ஏன்னா இங்கே லிக்விடிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த லிக்விடிட்டிலாம் இங்கே இருக்கிறத வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு தனியாக ஸ்கெச் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஷோல்டர் தெரியும், அண்ட் இங்கே ஒரு ஹெட் தெரியும், இங்கே ஒரு ஷோல்டர் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நெக்லைன் இருக்கும். ஓகேங்களா, இது ஆக்சுவலி நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, நம்ம கார்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம்ல, அதுலேருந்து இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை வச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ இதில் பாருங்கள், அந்த ஷோல்டர் இருக்கும், ஹெட் இருக்கும், அதே மாதிரி ஷோல்டர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்லைன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ட்ரி அப்படின்றது விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நேராக வந்து மேலே போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்திருக்கும். அது நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் பயங்கரமாக வந்து மேலே ஏறி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல 2 அட்டெம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்க வேண்டியதை அதை வந்து அப்படியே கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்வாலிடேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சில முக்கியமான இடத்த. நீங்கள் இந்த இடத்துல கிளியராக பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த நெக்லைனுக்கான ஒரு இடமா இருந்துச்சு. அண்ட் ப்ரீவியஸில் விழும்போதும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக வந்துட்டு சைடில் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் விழுந்திருக்கும். அங்கே அதிகமாக லிக்விடிட்டியும் பில்ட் ஆயிடுச்சு அதே நேரத்தில். ஸோ இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த இடத்துல ரொம்ப தடுமாறுச்சு மார்னிங் நேற்று. பட் கண்டிப்பாக தெரியும் இது வந்து உடச்சிரும் அப்படின்றது. ஏன்னா எங்களோட டீம்லாம் ஆல்ரெடி நாங்கள் இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதோட சார்ட்டு தான் இது. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றி பேசியிருப்போம். அண்ட் இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு கரெக்டாக அதை உடச்சி மேலே போயிட்டு ஒரு அழகான ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்றது பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதை தொடர்ந்து தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே வந்து போயிருக்கும். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரீவியஸில் நான் ஒரு ரெட் ஜோன் சொல்லியிருந்திருப்பேன். இந்த ஒரு ரெட் கலர் பர்டிகுலர் பாக்ஸுக்குள்ளே எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்திருப்போம். அந்த பாக்ஸை ஃப்ளிப் பண்ண ட்ரை பண்ணி ஃப்ளிப் பண்ணியிருக்காங்க. 1 ஹவரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் பண்ணிட்டாங்க. இது யாரும் பெருசாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா மோஸ்ட் நிறைய பேர் எதிர்பார்த்தது எங்கே அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ அதாவது இந்த இடத்துக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து விழுந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஈவன் நானுமே அதை தான் எதிர்பார்த்தேன் விழுன்ட்டு. ஆனால் மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த சைடை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருப்பாங்க லிக்விடிட்டியை. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி சுத்தமாக மார்க்கெட்டில் கிடையாது. நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டில் அங்கே லிக்விடிட்டியே இல்லை. இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி 16 மில்லியன் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே ஏறிச்சு ஒரு 94,500 இப்படிலாம் போகுது அப்படின்னு வைங்களேன்.
அங்கே லிக்விடிட்டி 200 மில்லியன் இருக்குது. ஸோ அப்படியே படிப்படியாக பார்த்தாலும் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் பார்க்கும்போதே வந்து ஒரு 366 மில்லியனுக்கு தான் வந்து லிக்விடிட்டி அப்படின்றதே இருக்குது. இதே லாங் போட்டவங்க அப்படின்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1.24 பில்லியன் வரைக்கும் இருக்குது, 83,000க்கு போச்சு அப்படின்னா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 1.24 பில்லியன் கிட்டே இருக்குது. இதை விட்டுட்டு இதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதம் ஒரு சில ஈவெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய ஃபெட்ரலோடைய FOMC இருக்குது, அதுக்கப்புறம் வந்து CPI இருக்குது, அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. இதெல்லாமே முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். இதெல்லாம் ஒட்டி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே ஏற்றி எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒருத்தர் ப்ளேவும் பண்ணியிருக்காரு. நான் அதை பற்றி நம்மளோட ட்விட்டர்லையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஒரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மார்க்கெட்டை மேலே ஏற்றுறது ஒரு வேலையாக வந்து வச்சுருப்பாங்க. அதான் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கையில் பவர் தான் என்ன வேணால் பண்ணலாம்ல, அந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இது மட்டும் தாண்டி நிறைய இருக்குது. ஒரு குறிப்பிட்ட 6 மாதத்தில் மட்டுமே நிறைய பண்ணியிருக்காரு. நான் மெயினானதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது செப்டம்பர் 30 ஒன்று போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நல்லா மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு ATS செட் பண்ணிச்சு BTC, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு ATSன்றது இருக்குது, சீக்கிரம் வரப்போகுதுன்ற மாதிரி போட்டிருப்பாரு. உடனே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிடுச்சு அதுக்கு. ஸோ ஒரு டைமும் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஆனால் அந்த டெக்னிக்கலை உடைக்கிறதுல இவங்கெல்லாம் பெரிய புலியாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. சரி ப்ரோ, நீ வளவலன்னு பேசினேன் போதும், இப்போ என்ன நடக்க போகுது அதை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும், நான் அதுக்கு வந்துடல. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். BTC வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மேஷனை நடந்துச்சு அப்படின்னா, ஸோ அது அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனாங்க. போயிட்டு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்தால் விழுந்திருக்கும் மார்க்கெட்டு. இந்த ஜோனுக்கு, சப்ளை ஜோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்திருக்கும். ஸோ வந்து அதை உடச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 93,500 இந்த ஜோன்லேருந்து கீழே மார்க்கெட் இன்னும் இறங்கணும். இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஹோல்டு பண்ணுது. இது வந்து இந்நேரம் விழுந்திருக்கணும், ஆனால் இங்கே ஹோல்டு பண்ணுது. இது வந்து நார்மலான ஒரு மூவ் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல சம்திங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுபடி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த ப்ளூ கலர் லைன் பார்க்குறீங்களா, இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடமா வந்து இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்குன்னா 94,714 இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது மார்க்கெட் மேபி அங்கே வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே விழணும். இது ஆக்சுவலி ரிஜெக்ட் ஆகிற இடம் தான். இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் 94 அந்த 700 அந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகணும். ஆமாம், 800 700 வச்சுக்கோங்களேன். இதில் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகணும். இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இப்போ மெயினாக ரிஜெக்ட் ஆகணும். மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் 98 மட்டும் ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, நான் அதுவுமே வரைஞ்சிடுறேனே, நான் ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஏன் நான் அங்கேயே போய் வளரிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு 96 எஸ். ஸோ ஒரு வேளை இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இறங்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 1,05,000 அடிக்கமான வாய்ப்புகள், அதாவது 1,00,000 1,05,000 எங்கே வேணாலும் வந்து போகலாம் அந்த ஜோனுக்கு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா 1,00,000 1,05,000. ஸோ இதில் எங்கே வேணாலும் BTC வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகலாம் அடுத்த கட்டமாக. ஒரு வேளை ஃப்ளிப் பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு வேளை மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. இப்போது இங்கே ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது இப்போ இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா இது வந்து இப்படியே இறங்குதுன்னு வைங்களேன். எவ்வளோ தூரம் வரைக்கும் இறங்கும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, 89. ஸோ இந்த ஹை வரைக்கும் ஹையை வந்து டேப் பண்ணோம். எங்கே அப்படின்றதையும் காமிக்கிறேன். இங்கே ப்ரீவியஸில் ஒரு ஹை இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடேஷனை வந்து பார்த்திங்கன்னா தொடும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். நான் இது கலரை வந்துட்டு எல்லோவாக கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ஹைலைட், மேபி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கலான்றதுக்காக அந்த ஒரு இது கொடுக்குறேன். இது வந்து இன்னும் ஒரு ஹை தொட்டுட்டு கூட வரலாம். இங்கே உடனே வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மேலே போயிட்டு கூட வரலாம். ஆர் இங்கேருந்தே கூட ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜோனுக்கு வந்து வரலாம், சரிங்களா? ஸோ இது ஒரு சினாரியோ. அதே நேரத்தில் இது ஒரு சினாரியோ. இந்த 96ன்றது ஒரு சினாரியோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த இடத்துலேருந்து இப்போ விழ ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த 94லேருந்து 96 எங்கே வேணாலும் பார்த்திங்கன்னா போகும். மோஸ்ட்லி 96 போக வாய்ப்புகள் இருக்குது. அங்கே ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக அது அப்படியே இறங்கி இந்த இடத்துக்கு தான் வந்து திரும்ப வருவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துக்கு தான் வந்து வரணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இறங்கிடும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வரும். இந்த 2 சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒருவேளை ஒரு 30% வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்துட்டு 1,00,000 1,05,000 வந்து எதிர்பார்க்கலாம். பட் இது வந்துட்டு ஒரு 30%க்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. பட் இப்போ வந்துட்டு இது 89 வருது. 89 வந்துச்சுன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறேன். என்னோடய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல, அதை நான் சொல்கிறேன். இங்கே வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு 1,00,000 வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். பிடிசியை 1,00,000 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுதான் ஃபைனலான ஒரு ஹையாக வந்து எனக்கு தெரிஞ்சு டிசம்பருக்குள்ளே நமக்கு இருக்கும். ஸோ நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் இயர்லி ஓப்பன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக வந்துட்டு கீழே போகும். ஏன்னா ஆர்லி இங்கே வந்து இயர்லி ஓப்பன் இருக்குது நமக்கு. எங்கே அது அதை காட்டுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த 74 அப்படின்னு 75 ஜோனுன்றது வாய்ப்புகள் பெருசாக வந்து இருக்குது. பட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு நாள் இந்த இடத்த வந்து தொடும். இன்றைக்கிலனாலும் இன்றைக்காவது ஒரு நாள் இந்த இடத்த கண்டிப்பாக வந்து 75ன்றதை தொட்டு அங்கே இருக்க லிக்விடிட்டியை கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் ஏடிஹெச்ன்றது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அது இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. அப்படி அது ஒரு வேலை நடந்துச்சுன்னா இவங்கள மாதிரியான ஆட்கள் பண்ணக்கூடிய ஒரு மேனிப்புலேஷனாக தான் வந்து இருக்கும். இவங்கள மாதிரி ஆட்கள் பண்ணி தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை. அவங்க வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால். ஏன்னா இவங்க விற்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும், அவங்க வாங்குறதையும் பார்க்க முடியும். முந்தா நேரத்துலாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்து. ஆக்சுவலி இவங்க டேரெக்டாக விற்க மாட்டாங்க. இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களும் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பிளாக் ராக் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும். எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் வித்துட்டு தான் வந்து இருக்காங்க. நான் அதையுமே ஆல்ரெடி வந்து நம்ம டெலிகிராமில் அப்டேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே விற்கிறாங்கன்னும் போது இவங்க என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ இதாங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய சினாரியோஸ் என்னன்றதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போது கரண்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய பிடிசிலோடைய லெவல் அதாவது 93,313 இருக்குது. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு அப்போர்ட் போயிட்டு ஒரு 600 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 89 அப்படின்றது அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கும். ஒருவேளை இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகாமல் ஃப்ளிப் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகபட்சமாக மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹை அதாவது 96 அப்படின்றது இந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகலாம். ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ வந்து தொடும். அதாவது 89 அப்படின்ற அந்த லோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுக்கப்புறம் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்தோட ஒரு ஹையாக வந்துட்டு 1,00,000 வரைக்கும் அதிகபட்சமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கிறிஸ்மஸ்லாம் வருது. இது வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கில் தான் வந்து இருப்பாங்க. அண்ட் இயரோடைய எண்டு வேறு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய வால்யூம் இருக்காது. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவு அப்படின்னு கூட வந்து எடுத்துக்கலாம். பட் ஒருவேளை இது நடந்துச்சோ இல்லை பாதியிலே இங்கே வரைக்கும் திரும்ப வந்தாலும் கூட ஃபார்மேஷன் மாதிரி நடந்து கூட பார்த்திங்கன்னா கீழே விழலாம். பட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணணும். எங்கே போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். அதுக்கான அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய எக்ஸ் அப்புறம் நம்மளுடைய டெலிகிராம் இது 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வேளை மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 96 இல்லைனா வந்து 1,00,000 2 ஏதாவது ஒன்று தொட்டுருச்சுனாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 74 75க்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற எல்லா லிக்விடேஷன் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கீழே வரும். ஸோ ஒரு வேளை ரொம்ப ஹையாக போச்சுன்னா இங்கே வந்து அதிகமான செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும் 1,10,000. பட் இதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு தான். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாங்க. இந்த இடத்த ஃப்ளிப் பண்ணாங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மோஸ்ட்டாக வந்து அடி வாங்கும். பட் எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலே லிக்விடேஷன் அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்லை, கீழே தான் லிக்விடேஷன் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக அதை தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் லிக்விடேஷன் அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட 94,650 அதான் நான் சொன்னாலே அந்த ரேஞ்சில் தான் நமக்கு அந்த இடத்துல காமிக்குது. இங்கே அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. கிட்டத்தட்ட 683 மில்லியனுக்கு இருக்குது. ஒரு வேளை இந்த இடத்துக்கு பிடிசி வந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வந்து விக் வச்சுட்டு கீழே வந்து விழும். நம்மளோட இந்த லைனுமே வந்து அங்கே தானே காட்டுது பாருங்கள். இந்த ஒரு லைனுமே அதை தான் காட்டுது. ஆக்சுவலி இது ஒரு டூலு. இந்த டூல் நான் பயன்படுத்தியிருக்கேன். பயங்கரமாக ஒர்க் ஆகுது. நான் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா சொல்லிடுறேன் அப்புறமா உங்களுக்கு. சரிங்களா? முன்னாடியே சொல்லிவிட்டு அப்புறம் ஒர்க் ஆகலாம் தப்பாயிடும். இந்த டூல் வந்து கரெக்டாக காட்டுது. 94,786 வந்துட்டு பயங்கரமாக பில்டாக இருக்குன்னு காட்டுது. ஸோ ஒர்க் அவுட் ஆகுதா இல்லைன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து தான் எத்தீரியமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஒரு பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் தான் இருக்குது. பட் ரொம்ப பக்கா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஓகே, இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு வேளை இது இருந்துச்சுன்னா இதுதான் வந்து நடக்கும். இப்படி போகணும் மேலே. இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி போயிட்டு 800 வரைக்கும் போகும். 3800 வரைக்கும் போகும். அங்கே கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். பயங்கரமாக லிக்விடேஷன் இருக்குது அந்த இடத்துல. கண்டிப்பாக அது ரிஜெக்ட் தான் ஆகும். ஒருவேளை இதுக்குள்ளேயே போயிட்டு இந்த ஜோன்லேயே வந்து இறங்குது, இல்லை பிடிசி இயர்லியாக இறங்கும் போது இதை முன்கூட்டி இங்கே தான் நிற்குது அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ ஆக்சுவலி நான் ஆல்ரெடி இங்கே வந்து கொடுத்துருப்பேன்ல, இந்த ஷேடோ லைன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் நடக்கலான்றது நான் கொடுத்துருப்பேன். இந்த ஷேடோ லைன் மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஆல்ரெடி வந்து ஏறிடுச்சு இறங்கிடுச்சு. இந்த இறங்கினது வந்து இதை தான் குறிக்கும். இதை தான் குறிக்கும். ஏன்னா இதை தான் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே போட்டிருப்போம். அது இங்கே ஷார்ட்டாகவே முடிஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது.
இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் கீழே இறங்கி கூட பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கலாம். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிறாங்களோ அப்போ மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் அப்படின்றது எத்தீரியம் வந்து கொடுக்கும் டேஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதிகமாக வால்டாலிட்டி அப்படின்றது இருக்கும் இந்த டைம் பீரியடில் இதை உடைக்கும் போது. ஸோ அது என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு புல்லிஷான கேண்டில் ஃபார்மேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜோனு நல்லா டீப்பர் க்ளோஸராக வந்து போகிறேன் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் இந்த இடம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் 3099 கரெக்டாக 3099 இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகணும், அதிகமாக வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா கீழே வந்து இறங்கி ஃபர்தராக அதுக்கப்புறம் மூவ் ஆகி தான் பார்த்திங்கன்னா சைடில் மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து உடைப்பாங்க. அப்படி இந்த இடத்த உடைச்சாங்க அப்படின்னா அதிகபட்சமாக நான் சொன்ன மாதிரி 3766 வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேலே போகாது இந்த வருஷத்தில் சொல்கிறேன், ஒரு வேளை நடந்துச்சுனால். பட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றத. ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க மார்க்கெட்டோட அப்டேட். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா அண்டு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வர இந்த வாரம் ரெண்டு வாரமாக நான் போடவே இல்லை. நான் இந்த அடுத்த வார வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.